வணக்கம் மக்களே. காலம்புற ஒரு 6:65 அந்த டைம் இருக்கும். இவ்வளோ பேர் பீச்சில் எதுக்காகனா இந்த சூரியோதயத்தை பார்க்கறதுக்காக. நம்ம சேனலில் கன்னியாகுமரி பிளேலிஸ்ட் போனீங்கன்னா சூரியோதயம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு வீடியோ 3 மினிட்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஃபீல் பண்ண முடியும். பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கன்னியாகுமரியில் இந்த சூரியோதயத்தை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகவதி அம்மன் கோயில் இருக்கும். இந்த பகவதி அம்மன் கோயிலுங்கிறது அங்கே அவ்வளோ ஃபேமஸ். அந்த அம்மனுக்கு மூக்குத்தி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கிளிட்டரிங்காக இருக்கும். நீங்கள் அதை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காலம்புற 4:30க்கே நடை ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் சூரியோதயத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து சாமியை பார்க்கலாம். இல்லைனா சாமியை பார்த்துட்டு நீங்கள் சூரியோதயத்துக்கு போனோம்னா அது கரெக்டாக இருக்கும். 4:30 மணிக்கு வரும். பட் 6 மணிக்கு தான் அந்த மூக்குத்தி சாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் மூக்குத்தி பார்க்கணுன்னா கண்டிப்பாக சூரியோதயம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி பார்க்க வாங்க. சூப்பராக இருக்கும். கன்னியாகுமரி பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ஷார்ட்ஸில் இப்போ பார்ப்பீங்க. திருப்பதி தேவஸ்தானத்தால் நிறுவப்படுற ஒரு டிடிடி கோயில் ஒன்று இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுற்றி கடல், நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலர் மார்பிள் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி. மஸ்ட் விசிட் பிளேஸ். அடுத்து அது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.